வேலா, அத்தையோட போன் எடுத்து அந்த ரவுடிங்க கிட்ட பேச ட்ரை பண்ணேன். அப்போ ஒரு ட்ரெயின் போற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. வேற ஏதாவது க்ளூ கிடைச்சதா? வேற வேற ஒரு குல்ஃபி ஐஸ் வண்டி போற சத்தம் கூட கேட்டுச்சு. ட்ரெயின், குல்ஃபி ஐஸ் வண்டி அப்படின்னா ரயில்வே ட்ராக் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஏரியாவா தான் இருக்கணும். நான் இப்பவே போய் இங்க பக்கத்துல ஏதாவது ரயில்வே ட்ராக் இருக்கான்னு பாக்குறேன். அந்த ட்ராக்கை பிடிச்சிட்டா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான் வள்ளி. மாப்பிளை அழைச்சிட்டு வாங்கோ. வேலா, இங்க கார்த்திய மணிமேடைக்கு வர சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாண சடங்குல ஆரம்பிச்சிருவாங்க. நீ மட்டும் சீக்கிரம் வரலன்னா இங்க எதையுமே தடுக்க முடியாது. சரிங்க, நான் போய் ரயில்வே ட்ராக் எங்க இருக்குன்னு பாக்குறேன். நீங்க அங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி, சீக்கிரம் வந்துரு. சரிங்க. வள்ளி, என்ன ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க? என்ன விஷயம்? உங்க ஃப்ரெண்டுக்காக என்கிட்ட கெஞ்ச போறீங்களா? என்ன கரெக்டா சொல்லிட்டனா? ஆனந்திக்காக தான் நீங்க பேச கூப்பிட்டுருக்கீங்க. எப்படியாவது கார்த்தியும் ஆனந்தியும் சேர்த்து வைக்கணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறீங்க அதானே? என்ன வள்ளி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கண்டிப்பா ஆனந்தியும் கார்த்தியும் தான் ஒண்ணு சேருவாங்க, உண்மையான காதல் அவங்கள சேர்த்து வச்சிரும் அப்படி இப்படின்னு வசனம் எல்லாம் பேசுனீங்க. இப்ப வந்து இப்படி நின்னுட்டு இருக்கீங்க. வள்ளி, ஏதாவது சொல்லுங்க வள்ளி. முதல்ல தனியா பேசணும் தானே கூப்பிட்டேன். அதுக்குள்ள நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி ரேணுகா? அதுக்காக இல்லனா வேற எதுக்கு? இரு, இதோ இதுக்காக தான். அந்த பொண்ணை கொன்னுட்டு அவ ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணிருப்பா. அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன் தாத்தா. ஆள் ஏதாச்சும் செட் பண்ணி அந்த வள்ளிய காலி பண்ணலான்னு பார்த்தா அங்கேயே வந்து அவ புருஷன் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். வேலனோட தங்கச்சிய டார்ச்சர் பண்ண ஆள் செட் பண்ணதே நான் தான். ஆனா ஒண்ணு தாத்தா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் ஏன் கையால தான் அந்த வள்ளிக்கு சாவு. என்ன பண்ணலாம் ரேணுகா? நீயே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறியா, இல்ல இந்த வீடியோவை எடுத்துட்டு போய் எங்க அப்பா கிட்ட காட்டி உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவா? நீயா கல்யாணத்தை நிறுத்திட்டா இந்த கல்யாணம் மட்டும் தான் நிக்கும். ஆனா நான் போய் இந்த வீடியோவை எங்க அப்பா கிட்ட காட்டினா இந்த கல்யாணமும் நின்னுடும், நீயும் ஜெயிலுக்கு போயிடுவ. எப்படி வசதி? ரேணுகா, பதில் சொல்லுமா. உனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். எனக்கு 2ல எது பண்ணாலும் ஓகே தான். உனக்கு எப்படி வசதின்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ.
எங்க ஐயரு தாலி கட்ட சொல்ல போறாரு. ரேணுகா எங்க போனா? எங்க போனான்னு தெரியலையே. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். அவளை ரொம்ப நேரமா காணுமே. என்னங்க நீங்க ரொம்ப நேரமா காணோன்னு இப்ப வந்து சொல்றீங்க? இப்ப தாலி கட்டும் போது அவளை தேடி போனா நல்லாவா இருக்கும்? மாங்கல்யதாரனும் ஆக போறது. எல்லாரும் அக்ஷதையை கையில எடுத்துட்டு தம்பதியை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா, நீங்க தான் தாலி எடுத்து கொடுக்கணும். இந்தாங்கோ.